ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறோம் தெரியுமா? என்ன கேட்க போறோம்? தெளிந்த புத்தியை எனக்கு தாங்கப்பா. இந்த வசனம் வைத்து ஜெபிக்க ஒரு காரணம் உண்டு. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக மதியம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த சொப்பனம் என்னன்னு எனக்கு சரியா புரியல. ஆனால் அந்த சொப்பனம் கண்டு எழும்பும் போதே பயந்து தான் எழும்பினேன். பயந்து எழும்பி, ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுல்ல ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருக்குது அப்படியே உட்கார்ந்து இருந்து, ஏன் ஆண்டவர் இப்படி காட்டினீங்க, இது என்ன அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்படி இருதயத்தில் போட்டார். எதிராளி யாரு? உங்கள் எதிராளிகளில் ஒருவனாகிய பிசாசு என்றல்ல, எதிராளி. அப்ப நமக்கு எதிராளி எத்தனை பேர்? ஒரே ஆள் தான். ஆனா நம்ம எத்தனை பேரை எதிராளியா செட் பண்ணி வச்சிருக்கிறோம்? ஆமே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். நீ எதிராளிய மட்டும்தான் நீ எதிராளியா பார்க்கணும். நீ வேற யாரை எதிராளிய செட் பண்ணி வச்சிருந்தாலும் இவன் உள்ள வந்துருவான். இவன் உள்ள வரும்போது தெரியாது, அவன் ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிருவான். அதுக்கப்புறம் நீ இருந்த அழுவ, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவ. இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னார். ஆகஸ்ட் ஜெபத்துல இது ஒரு செய்தியாகவே ஆண்டவர் சொல்ல வைத்தார். அதுதான் சவுல். பெலிஸ்தியரை எதிராளியா பார்க்கும் வரைக்கும் சவுல் சேஃபா இருந்தான். ஆனா அவன் எப்பொழுது தன் தோழனாகிய தன்னோடு இருந்த தாவீதை எதிராளியா பார்க்க ஆரம்பித்தானோ, பெலிஸ்தியன் உள்ளே வந்து சவுல் மேல அம்புகளை எய்து விட்டான். கடந்த புதன்கிழமை என்று நினைக்கிறேன் கர்த்தர் இந்த சொப்பனத்தை காண்பித்து இந்த வார்த்தையை சிந்தையிலே வைத்து இதை சொல்லும்படி ஏவினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு நிறைய பேர் பிரச்சனை கொடுப்பாங்க, நிறைய பேர் மூலமா நமக்கு மன வருத்தங்கள் வரும். ஆனா ஒரு நாளும் அந்த நபர்களை உங்கள் எதிராளியாய் வைத்து விடாதிருங்கள். அந்த நபர்களை உங்க எதிராளியா வச்சிட்டீங்கன்னா உங்க லக்கு யாரை விட்டு விலகுது தெரியுமா? பிசாசை விட்டு விலகுது. பிசாசை விட்டு உங்க லக்கு விலகிட்டுனாலே அவன் உள்ள என்ட்ராகிறது ரொம்ப சுலபம். இயேசு வாழ்க்கையில பிதாவின் சித்தம் நடக்க கூடாது என பேதுரு அவரை கடிந்து கொண்ட போது இயேசு பேதுருவினிடத்தில் திரும்பி பார்த்து சாத்தானை கடிந்து கொண்டார். ஆமென். அந்த இடத்துல பேதுரு, ஒன்ன போய் கடல் ஆழத்திலே முக்கி இருக்கணும், ஒன்ன போய் கூட்டிட்டு வந்தே பாரு, சண்டை போடல. என்னைக்குமே நமக்கு சிலரை பிடிக்காது, சில செயல்கள் நமக்கு மனதுல பயங்கர காயத்தை கொடுக்கும். நம்ம சொல்ற எல்லாம் நியாயம்தான், ஆனா இழப்ப சந்திக்கிறது யாரு? நாம தானே. நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், அது ஒரே பர்சனை தான் அங்கு பைபிள் நமக்கு வைக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சரித்திரங்கள் சொல்வதனாலே அவர்கள் இவர்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு அதை காண்பிக்கும் போது ஒருத்தன் தான் சத்துரு. பெலிஸ்தியர்னா பெலிஸ்தியருக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறது பிசாசு. எகிப்தியர்னா எகிப்தியர் பின்னாடி இருந்து செயல்படுறது பிசாசு. சவுல்னா சவுலுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறது பிசாசு. சோ உங்க எதிராளியா நீங்க யாரை செட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? வேற யாரை வச்சிருந்தாலும் இன்னைக்கு அதிலிருந்து நீங்க மாத்திருங்க. இல்லைன்னா நஷ்டம் அவர்களுக்கு அல்ல, நஷ்டம் நமக்கு. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கும் மாயக்காரருக்கும் என்ன வித்தியாசம் என்று கர்த்தர் கேட்டார். உலக மக்கள் அப்படித்தானே செய்யறாங்க. அவங்கள சிநேகிக்கிறவங்களை அவங்க சேவிக்கிறாங்க. நமக்கு ஒருத்தங்க விருந்து வச்சா நாம அவங்களுக்கு விருந்து வைக்கிறோம். நமக்கு ஒருத்தங்க ஹாய் சொன்னா நாம அவங்களுக்கு ஹாய் சொல்றோம். நம்ம கஷ்டத்துல ஒருத்தங்க வந்து நின்றா அவங்க கஷ்டத்துல நாம போய் நிக்கிறோம். இல்ல, உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்றார். ஏன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால், அவர் அங்கே சொல்லும் போதே தெரிகிறது, நீ சத்துருவா நினைக்கிற யாருமே உனக்கு சத்துரு அல்ல. நீ மனிதனை சத்துருவாய் பார்க்க ஆரம்பிக்கும் போது நீ யாரை விட்டுற தெரியுமா? ஆமென். வீட்டுல ஒரு பாம்பு இருக்கு, வீட்டுல ஒரு கொசு இருக்கு. எதை அடிக்க முற்படுவோம்? இல்ல கொசு கடிச்சா மலேரியா வரும் அப்படி சொல்லிட்டு கொசுவை தேடிட்டு இருந்தா பாம்பு ஜாலியா குட்டி போட்டுட்டே இருக்கும்.
இன்னைக்கு அநேகருக்குள்ளே இது செய்தி அல்ல, ஆனா செய்தி ஆகுமோன்னு தெரியல. வேற செய்தி இருக்கு, பயப்படாதீங்க. ஆனா இதுதான் உங்கள் எதிராளியார், உங்கள் எதிராளியார். ஆண்டவர் அப்படி ஒரு சொப்பனத்தை காண்பித்து, ஏன்னா அது பயந்து பயந்து எழும்ப வைத்தார். அப்போ அதுல என்ன வார்னிங் கொடுக்கிறார்னா, அநேகருக்குள்ளே அவன் என்டர் ஆயிட்டான் வார்னிங் கொடுக்கிறார். இதான் வார்னிங், என்டர் ஆயிட்டான். பார்த்துட்டு அதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள் அப்படிங்கிறார். ஆண்டவர்கிட்ட பார்த்தான் கேட்க போறோம், ஆண்டவரே அப்போ மற்றவர்களை சத்துருக்களை எண்ணக்கூடாதுன்னா நமக்குள்ள என்ன வேணும்? அது விழிக்கலாம். அப்புறம் தெளிந்த, அதுக்கு எல்லாத்துக்கும் மேல எது பெருசுன்னு பைபிள் சொல்லுது, அவ்வளவுதான். நம்ம மற்றவர்களை சத்துருக்களாய் பார்க்கிறோம்னா நமக்குள்ள என்ன இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு. ஜெபம் பண்ணுவோம். நீங்களே சொல்லிட்டீங்க என்ன இல்லை, அவ்வளவுதான். அந்த தேவ அன்பு வேணும். அன்பு இருக்கு, என்ன அன்பு வேணும் தெரியுமா நமக்கு? அப்பதான் யூதாசையும் பார்த்து சிநேகிதனேன்னு சொல்ல முடியும். ஆமென். இப்போ முழங்கால் போடுங்க, முடிஞ்சவங்க. நம்ம எல்லைக்குள்ளே சத்துரு என்றாக கூடாது. உங்கள் எதிராளி யார்? உங்க உள்ளம் யாரை பகைக்கிறது? கரெக்டா ஒரு 5 minutes பிரேயர் பண்ண போறோம். 5 minutes பிரேயர் பண்ண போறோம். இந்த வார்த்தையினுடைய அந்த சீரியஸ்னஸ் உள்வாங்கி, உங்கள் உள்ளம் யாரை நேசிக்க முடியும்? யாரை உங்களால நேசிக்க முடியல? உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரையோ நேசிச்சு என்ன பிரயோஜனம்? உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க எல்லைக்குள்ள இருக்கிறவங்க. ஆமென். யாரை நேசிக்க முடியல? உங்கள் எதிராளியார், உங்கள் எதிராளியார். 3 காரியத்தை கேட்க போறோம். முதல்ல, ஆண்டவரே எனக்குள்ளே தேவ அன்பு ஊற்றப்படுவதாக. 2வது, எனக்குள்ளே தெளிந்த புத்தி உண்டாவதாக. 3வது, விழித்திருக்க கிருபை தருவீராக. ஆமென். எத்தனை பேர் இதை கேட்க விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுக்கப்பட்ட வார்னிங்கா எடுத்துக்கொள்ளுகிறீர்கள்? அப்படிப்பட்டவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, தகப்பனே, கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசுக்கு எங்கள் எல்லைக்குள்ள இடமிராதபடிக்கு தேவ அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. தெளிந்த புத்தி உண்டாவதாக. விழித்திருக்க கிருபை செய்வீராக. எங்களுக்கு ஒரே எதிராளிதான், ஒரே எதிராளிதான், அது பிசாசானவன். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு வகை காணாமல் வெட்கப்பட்டு போவானாக. வகை காணாமல் வெட்கப்பட்டு போவானாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசானவன் வகை காணாமல் இயேசுவின் நாமத்திலே வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே. அவன் நீதிலோ அவன் கிரீடம் பூக்கு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே 2 கைகளை உயர்த்தி, ஆமென். அந்த தேவ அன்பு எனக்குள்ளே ஊற்றப்படுவதாக. உண்மையா கேட்கணும். ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறது உண்மையா கேட்கணும், இல்லைன்னா கேட்க கூடாது. தேவ அன்பு. ஆண்டவர், இவங்க செஞ்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குப்பா, இவங்க பண்ணதெல்லாம் என் கண்ணு முன்னாடியே வருது. இப்ப கேளுங்க, அவர்களை மன்னிக்கவும் அவர்களை நேசிக்கவும் எனக்கு கிருபை தாரும். என் எதிராளியாய் பிசாசுதான் இருக்கணும், பிசாசுதான் இருக்கணும். வேற யார வச்சாலுமே சாத்திர உள்ள வந்துருவான். உனக்கு தெரியாது எத்தனை காரியங்களை அவன் நஷ்டப்படுத்தி விட்டான் என்று உனக்கு தெரியாது.
எத்தனை காரியங்களை நீ இழந்து நிற்கிற. தெளிந்த புத்தி, தெளிந்த புத்தி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஆமென். தாவீது எதிராளியாய் தன் சகோதரர்களை பார்க்கவில்லை, சவுலை பார்க்கவில்லை. எனவே அவனுடைய குறி தப்பல்ல. ஒரே கல்லில் சத்துருவை வீழ்த்தி விட்டான். நீ எதிராளியாய் உன் சகோதரர்களை, உன்னோடு இருக்கிறவர்களை பார்க்கும் வரைக்கும் பெலிஸ்தியன் மேல நீ வைக்கிற அத்தனை குறியும் தப்பும், அத்தனை குறியும் தப்பும். அந்த சகோதர சிநேகம், அந்த தேவ அன்பு. ஆமென். இந்த நேரத்தில் அப்படி எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையில உங்களால யாரை நேசிக்க முடியல, உங்க உள்ள யார ரொம்ப வெறுக்குது, யார ரொம்ப பகைக்குது, அந்த நபருக்காக இப்போ நீங்க 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறீங்க. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களை குணமாக்க போகிறார், உங்களை குணமாக்க போகிறார், உங்களை குணமாக்க போகிறார்.